எங்க போய் தொலைஞ்சாங்க இந்த அம்மியும் டம்மியும்? சரக்கு ஸ்மெல் பத்தாது, ஸ்மெல்ல சும்மா ஊரே தூக்கணும். சரக்காது சாக்கடை நாத்தம். தீர்த்த நமக, நாத்த நமக, ஓம் கோட்ராய நமக. இப்போ ஓகே, வாயில கொஞ்சம் ஊத்திப்போம். ஊத சொன்ன முகத்துல ஊதி நான் அடிச்சிடும். மாப்பிள, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, அது என்ன மறைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அத்தை. கையில என்ன வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை அத்தை. போய் சொல்லாதீங்க, ஏதோ பாட்டில் மாதிரி தெரிஞ்சுது. ஐயோ, நான் குடிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? நோ அத்தை, இது கூல் ட்ரிங்க்ஸ். இங்க பாரு, ஜில்லு ஜில்லு கூல் ட்ரிங்க்ஸ், ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ். ஆஹா, நான் நம்ப மாட்டேன். நீங்க குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. சத்தியமா அத்தை, கூல் ட்ரிங்க்ஸ், பிராமிஸ். இத குடிச்சிட்டா தள்ளாடுறீங்க? அப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அத்தை. என்னால தாங்க முடியல, என் வயிறு பத்தி எரியுது. அதான் கூல் பண்ணிக்கலான்னு கூல் ட்ரிங்க்ஸ் மேல ஊத்திக்கிட்டேன். எப்படி ஐடியா? குடிமகனே, பெருங்குடிமகனே, கொடுக்கட்டுமா உனக்கு. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் மாப்பிள இப்படி பண்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமாடி தங்கம். ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். ஏ லாவண்யா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து பாரு. வர வர உங்க போக்கே சரியில்லை. குடி இருக்கிற வீட்டுல எப்படியா குடிச்சிட்டு வருவீங்க? வாசல்ல நின்னு ஏமா கத்திட்டு இருக்க? ஏய் பாருடி, இன்னைக்கு உன் புருஷன் குடிச்சிட்டு வந்திருக்காரு. என் மானத்தை வாங்குறாரு. முதல்ல உள்ள வர சொல்லுமா. இது என் வீடு. நான் உள்ள வர இன்விடேஷன் வச்சு என்ன யாரும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நானே வருவேன். நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அன்னைக்கு அப்பா திட்டினார்னு சொல்லி குடிச்சிட்டு வந்தீங்க, நாங்களும் அதை கேட்காம விட்டுட்டோம். இப்ப திரும்பவும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. திரும்பவும் பிரச்சனை பண்றேன் லாவண்யா. அதுக்காக தினம் தினம் குடிச்சிட்டு வருவீங்களா? இதென்ன வீடா இல்ல பாரா? என்னால முடியாது லாவண்யா. என் மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? அப்பாவே மகனுக்கு துரோகம் நினைக்கிறானா? என்ன கொடுமை லாவண்யா அது. நான் இப்படி எல்லாமோ இருக்க வேண்டியவன் இங்க வந்து வேலை இல்லாம, கையில காசு இல்லாம, தண்டை சோறு தின்னு, தண்ணி போட்டு தள்ளாடிட்டு நடந்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஊர்ல எல்லாருக்கும் நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க. உனக்கு கூட கடவுள் மாதிரி வாழ வைக்கிற ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. எனக்கு என்ன வாழ விடாம பண்றாங்க லாவண்யா. இப்படி ஒரு கேள்வி கேட்ட அப்பா அம்மா கிடைக்க நான் என்ன பாவம் பண்ணேன்? மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து அதுக்கு நியாயம் சொல்லாதீங்க. 1000 காரணம் சொன்னாலும் சரி, நீங்க குடிச்சிட்டு வந்தது தப்பு. என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேனே, அது தப்பா? நீ அத்தையும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேனே, அது தப்பா? கிடைச்ச வேலையும் இல்லாம பண்ணிட்டாங்க. வேலை இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது, சம்பளம் இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது. நாமெல்லாம் பட்டினி கடந்த சாவதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேரையும் பிச்சை எடுக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் ஃபோன் போட்டு வேலை கொடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட கேவலமான பிறவைங்க பாரு. அவங்க வயிற்றுல பிறந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நீங்க குடிச்சிட்டு வந்தது நினைச்சு நாங்களும் வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். ப்ளீஸ், நான் ஒன்றும் சும்மா குடிக்கல, சோகம் தாங்க முடியாம குடிச்சேன். ஊர்ல இருக்கிற எல்லாம் குடிக்கிறான். ஏன் குடிக்கிறான்? ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு. அன்பு இல்லாத அப்பா, பாசம் இல்லாத அம்மா, கேடு கெட்ட பொண்டாட்டி, கேவலப்பட்ட மாமியா, இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கும் போது எப்படி ஒருத்தன் குடிக்காம இருப்பான்? கேட்டியாடி? நாம கேடு கெட்டு கேவலமா இருக்கமா, அதனால இவர் குடிக்கிறாராம். ஐயோ அத்தை, நீ என் கண் கண்ட தெய்வம், உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா? தப்பு பண்ணிட்டு வந்த என்ன பெருந்தனமா ஏத்துக்கிட்ட நீங்க எங்க? திருந்தி வந்தவன ஏத்துக்க மறுக்கிற அவங்க எங்க? நான் திட்டினது அவங்கள, உங்களை இல்ல. நேத்து நான் வீட்டுக்கு போனேன் லாவண்யா, செக்யூரிட்டி என்ன உள்ள விடாம தடுத்துட்டான் தெரியுமா? அவங்ககிட்ட என்ன உள்ள விடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. யாரு? உங்க அம்மாவா? இல்ல, மிஸ்டர் கிரி பிரகாஷ், உன்னோட மாமனார். அவரு தான்
என்னை உள்ள விடக்கூடாதுன்னு செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு. நேத்து அவங்க வீட்ல இல்லைன்னு சொன்னீங்க. பொய் சொன்னேன். நீ வருத்தப்படுவேன்னு நான் பொய் சொன்னேன். அந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் ஒரே வாரிசு நான் தான். என்னைய உள்ள வர விடாம பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க யாரோ நான் யாரோ. இனிமே வான்னு கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். அவங்க சொத்தும் தேவையில்ல, அவங்க உறவும் தேவையில்ல. ஒரு பைசா கூட நான் டச் பண்ண மாட்டேன். அவங்க சொத்தும் தேவையில்ல, அவங்க உறவும் தேவையில்ல. ஒரு பைசா கூட நான் டச் பண்ண மாட்டேன். அத்தை, இனிமே நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. நீங்க தான் அத்தை என்னை காப்பாற்றணும். ஐயோ வேண்டாம் சாமி, கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. நீங்களே என்ன வெறுத்து ஒதுக்கிட்டா நான் எங்க போவேன் அத்தை? ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்கீங்க? பேசாம போய் படுங்க. நான் உளறனா? நான் என் வேதனைய சொல்லிட்டு இருக்கேன் லாவண்யா. ஆமா, ஊர்ல யாருக்கும் இல்லாத வேதனை பாருங்க. சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, போய் படுங்க போங்க. ஓகே, சொல்லிட்டேன்ல. எனக்கும் தூக்கமா வருது. நான் இங்கே படுத்துக்கிறேன். அத்தை நீ என் தெய்வம் அத்தை. அத்தை நீ என் தெய்வம் அத்தை. நீ ஏமா இவரை பார்த்துட்டு இருக்க? வந்து தூங்கு, இவரை நாளைக்கு பாத்துக்கலாம். நீ போய் படு, பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு, நான் கழுவி வச்சுட்டு வரேன். அத்தை நீ என் தெய்வம் அத்தை. அத்தை நீ என் தெய்வம் அத்தை. என் தெய்வம் அத்தை.